வெல்கம் டு மார்னிங் கஃபே. நம்ம நைட்டு தூங்க போகும்போது திருப்தியா தூங்க போயிட்டு காலையில கான்ஃபிடென்ட்டா எந்திரிச்சோம்னா அந்த நாள் முழுக்க நம்மளுக்கு வெற்றிகரமா அமையும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பது நான் உங்கள் ஸ்வாதிஷ்டா. உங்க எல்லாருக்கும் இந்த நாள் இனிமையான நாளா அமையணும்னு வாழ்த்துக்கள் சொல்லி உங்க எல்லாரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கும் நான் உங்கள் கண்மணி. கண்மணி, நான் ஒரு சீன் சொல்றேன். இந்த சீன் முக்காவாசி சினிமால வந்திருக்கும். அதாவது ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊர்ல வந்து நிறைய சொந்தக்காரங்க எல்லாம் ஒன்னா இருப்பாங்க. நல்லாதான் போயிட்டு இருக்கோம், நல்லா ஜாலியா ஹாப்பியா இருப்பாங்க. பட் திடீர்னு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும், ஒரு பிரச்சனை வந்துடும். ரெண்டு ஃபேமிலியும் பேசிக்கவே மாட்டாங்க, அவங்களோட பசங்க பேசிக்க மாட்டாங்க, ஒரு வீட்டுக்காரங்க இன்னொரு வீட்டுக்காரங்க போக மாட்டாங்க. இந்த மாதிரி சீன்ஸ்லாம் நிறைய நம்ம தமிழ் சினிமால நடந்திருக்குல்ல. ஆல்மோஸ்ட் எல்லா தமிழ் சினிமாலுமே இந்த மாதிரியான சீக்வன்ஸ் இருக்கிற படங்கள் நான் வந்து பாத்திருக்கேன். பட் இதுல கிளைமேக்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தரப்பை சார்ந்த ஹீரோவும் இன்னொரு தரப்பை சார்ந்த ஹீரோயினும் சேர்ந்து லவ் பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு பேருடைய லவ்வாலதான் எல்லாருமே ஒண்ணு சேர்ற மாதிரி தானே முடியும். நீ சொல்றது கரெக்ட் தான். பட் இந்த கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட். கிளைமேக்ஸ்ல அடிடாஸ் அண்ட் பியூமா ரெண்டு ஷூ கம்பெனி பத்தியும் வந்து எல்லாருக்குமே தெரியும். பட் அது ரெண்டுமே அண்ணன் தம்பிங்களோடதுன்னு உனக்கு தெரியுமா? நிஜமாவே தெரியாது ஸ்வாதி. நீ சொல்றது முன்னாடி வரைக்கும் கூட எனக்கு தெரியாது. இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அதிக அளவுல காம்படிஷன் இருக்குன்னு தெரியும். பட் அண்ணன் தம்பிங்க அப்படிங்கிறது புது இன்ஃபர்மேஷன் தான். எஸ், ஜெர்மனியை சேர்ந்த அடால்ஃப் டாஸ்லரும் ருடால்ஃப் டாஸ்லர், இவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து 1920 வந்து ஒரு ஷூ கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கம்பெனி, அந்த பிசினஸ் வந்து ரொம்ப நல்லா தான் போய்கிட்டு இருந்தது, ரொம்ப பீக்ல போயிட்டு இருந்தது. பட் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. பட் ரெண்டாம் உலக போர்ல தான் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப பெருசாகி ரெண்டு பேரும் டோட்டலாவே பிரிஞ்சுட்டாங்க. செகண்ட் வேர்ல்ட் வாரால ரெண்டு தரப்பினருக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய சண்டை ஏற்பட்டிருக்குன்னு சொல்றேன். அப்படி என்னதான் ஆச்சு அந்த செகண்ட் வேர்ல்ட் வார் அப்போ? ஆக்சுவலி இந்த வேர்ல்ட் வார் டைம் வந்து பாம் அட்டாக்லாம் நடக்கும்ல. சோ அந்த பாம் அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக அடால்ஃப் டாஸ்லரோட ஃபேமிலி வந்து ஒரு பிட்குள்ள வந்து ஒரு ஒதுங்க போயிருக்காங்க. அதே இடத்துல தான் வந்து ருடால்ஃப் டாஸ்லர் அண்ட் ஃபேமிலியும் ஒதுங்க வந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு அடால்ஃப் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கேயும் வந்துட்டாங்களா அப்படின்ட்டு ஏதோ ஒரு கமெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காரு. சோ அதை கேட்டு ரொம்ப இரிட்டேட் ஆன ருடால்ஃப் வந்து பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு. ஐயோ, பாம் அட்டாக்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல கண்டிப்பா வீட்டுல இருந்தா சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு தான் அந்த குழிக்குள்ள ஒளியலாம்னு சொல்லிட்டு ருடால்ஃப் ஃபேமிலியோட வந்திருக்காரு. தம்பி ஃபேமிலியோட வந்திருக்காரு அப்படிங்கிறப்போ சப்போர்ட் பண்ணணும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். எதனால இப்படி ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காரு? யாரா இருந்தாலுமே கோவம் வரும் தான் செய்யும். ஆக்சுவலி கண்மணி, அடால்ஃப் வந்து அவரோட தம்பியை மீன் பண்ணவே இல்லை. அவர் பதுங்க வந்த அந்த டைம்ல வந்து மேல ஒரு போர் விமானம் போயிட்டு இருந்துதான். அந்த போர் விமானத்தை பார்த்துதான் ஐயோ இவங்க இங்கேயும் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் ருடால்ஃப் என்ன நினைச்சுக்கிட்டாரு, என்ன பார்த்து இப்படி சொல்றியா, என்னோட ஃபேமிலியை பார்த்து நீ இப்படி அக்யூஸ் பண்றியா அப்படின்னு சொல்லி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகி அவங்க வந்து ரெண்டு பேரும் பெர்மனன்ட்டாவே பிரிஞ்சுட்டாங்களாம். ஐயோ, அதுக்கப்புறம் இதுதான் உண்மைன்றது ருடால்ஃப்க்கு தெரிய வந்ததா இல்லையா? கடைசி வரைக்கும் தெரியவே வரல. அதுக்கான ஒரு சிச்சுவேஷனும் அவங்க கிரியேட் பண்ணிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப பெரிய எதிரியா மாறி அடால்ஃப் வந்து அடிடாஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாரு, ருடால்ஃப் வந்து பியூமா அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாரு. ஒரு ஆத்தங்கரையில ஒரு பக்கத்துல வந்து அடால்ஃப் அவரோட கம்பெனி வச்சிருந்தாரு, இந்த பக்கம் வந்து ருடால்ஃப் அவரோட கம்பெனி வச்சிருந்தாரு. ரெண்டு கம்பெனியோட எம்ப்ளாயிஸ்க்கும் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் என்ன தெரியுமா? ஒரு கம்பெனியை சார்ந்தவங்க இன்னொரு கம்பெனி ஆளுங்க கிட்ட, எம்ப்ளாயிஸ் கிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்க கூடாது, எதுவுமே பேசக்கூடாது, அந்த சைட் போக கூட கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் எல்லாம் போட்டு இன்னை வரைக்கும் அது அப்படிதான் இருக்கான். ஐயோ, அதாவது செகண்ட் வேர்ல்ட் வார்ல ஆரம்பிச்ச இவங்களோட கோல்ட் வார் ரொம்ப நாளா போயிட்டு இருந்துச்சு போல இருக்கே. கடைசி வரைக்கும் இவங்க சமாதானமே ஆகலையா? ஆக்சுவலி இவங்களோட மறைவுக்கு அப்புறம் இப்ப அவங்க ஃபேமிலி கொஞ்சம் லைட்டா ஓகேவா இருக்காங்க, ரெண்டு பேரும் டேர்ம்ஸ்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. அதாவது எதிரியோட வெடியால ஆரம்பிச்ச இந்த கம்பெனி ரெண்டுமே இப்ப கொடி கட்டி பறந்துட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம்ல. காலையில ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தான் ஸ்வாதி கொடுத்திருக்கேன். அதாவது பூமா அடிடாஸ் அப்படிங்கிற கம்பெனிக்கு பின்னாடி இப்படி ஒரு வரலாறு இருக்கா அப்படிங்கறத நம்ம எல்லாருமே இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். சோ இந்த இன்ஃபர்மேஷனோட ஒரு நல்ல யோகாசனம் காத்துட்டு இருக்கு, பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே, நான் கவிதா சத்யநாராயணன், கோஷப்பாவை யோகால இருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிராணாயம் ஷீதலி பிராணாயம் சொல்லுவாங்க. ஷீதலினா கூல், அதாவது சில்லுன்னு இருக்கிற ஒரு விஷயம்னா தான் ஷீதலின்னு சொல்லுவாங்க. ஸோ தண்ணி எப்படி சில்லா இருக்கும் அந்த மாதிரி. இப்போ உஷ்ணம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, இப்போ சம்மர் சீசன் வேற, பாடியில உஷ்ணம் ஜாஸ்தி ஆகும். அந்த மாதிரி சமயத்துல ஷீதலி பிராணாயம் பெஸ்ட் பிராணாயம். ஸோ அந்த பிராணாயம் பண்ணும்போது உங்க பாடி ரொம்பவே கூல் ஆகும். எஸ்பெஷலி பெண்களுக்கு அடிவயிறு ரொம்பவே சூடாயிடும். மோர் குடிக்கலாம். ஸோ மோர் குடிக்கும்போது உங்களோட ஹீட்டு தனியும். வாட்டர்மெலன் சாப்பிடலாம். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட ஹீட்டு தனியும். பட் காலையிலேயே இருக்க ஒரு 6-7 மணிக்கே உஷ்ணம் தெரிஞ்சிச்சுன்னா, வெயில் தெரிஞ்சிச்சுன்னா பாடியில இன்னும் ஒரு ஹீட் ரொம்பவே டெவலப் ஆகும். அந்த சமயத்துல ஷீதலி பிராணாயம் ஒரு பெஸ்ட் பிராணாயம். சம்மர் சீசன் மட்டும் இல்லை,
எந்த சீசனா இருந்தாலும் உங்க பாடியில உஷ்ணம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நிறைய மென்ஸ் பாத்தீங்கன்னா வெளியே போறாங்க இல்லையா, ஹீட் டெவலப் ஆகும்போது கண்ணுல வந்து வீங்கும், அதாவது இங்க பஸ் வர்றது, இங்க கண்ணு வீங்குறது, அந்த பிரச்சனையெல்லாம் நிறையவே இருக்கும். ஸோ சீத்தலி பிராணாயம் பண்ணும்போது உங்க பாடியை நீங்களே கூல் பண்ணிக்கிறீங்க. ஸோ கூல் எப்படி இந்த பிராணாயமை வச்சு பண்ணலாம், இந்த நாக்கை வெளியே எடுக்கணும். வெளியே எடுக்கும்போது அதாவது விசில் அடிக்கிறதுக்கு ஃபோல்ட் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபோல்ட் அடிக்கணும். இந்த மாதிரி ஃபோல்ட் அடிக்கும் போது நீங்க என்ன பண்ணணும்னா மூச்சை உள்ள வாயிலிருந்து வாங்க போறீங்க. அதாவது அந்த மாதிரி வாயில இருந்து வாங்கி மெதுவா நாக்க உள்ள தள்ள போறீங்க. மூக்குல இருந்து வெளியே உங்க மூச்சை விட போறீங்க மெதுவா. சோ இந்த மாதிரி பண்ணும்போது கைகள் சும்மா இருக்கு. ஸோ கைகள் சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு பர்டிகுலர் முத்ரால இருந்தா அதோட எஃபெக்டும் சேர்ந்து இந்த சீத்தலி பிராணாயம்க்கு ஒரு பிளஸ் பாயிண்டா அமையணும். அப்போ என்ன பண்ணலாம், இதே சுண்டு விரலும் உன்னோட கட்டை விரலோட நுனி, ஏன்னா இது தண்ணி. ஸோ இந்த மாதிரி சுண்டு விரல் அண்ட் கட்டு விரலோட டிப்பை இப்படி வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா நீங்க உட்காருங்க. உங்க மார்பு பகுதியை ஸ்லைட்டா முன்னாடி தள்ளுங்க. முதுகு தண்டு எப்பவுமே சீராக தான் இருக்கணும். முதுகு தண்டு சீரா இருந்தா பிராணாயம்ல உங்க மூச்சு உள்ள வெளியே போறதுக்கோ அதோட எஃபெக்டை 100% உங்க பாடியில கிடைக்கிறதுக்கோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் பண்ணும். ஏன்னா பிராணாயம்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களோட முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அந்த மாதிரி சிட்டிங் போஸ்டர்ல முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா இருந்தாதான் உங்க பிராணாயமோட பெனிஃபிட்டும் உங்களுக்கு 100% கிடைக்கும். ஸோ சீத்தலி முத்ரா, சீத்தலி பிராணாயம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதேதான், உங்களோட சுண்டு விரல் கட்டை விரலோட நுனியை டச் பண்ணி உங்க மடி மேல வச்சு ஸ்ட்ரைட்டா உட்காந்து உங்களோட நாக்கை வெளியே வச்சு ஃபோல்ட் பண்ணி மூச்சு உள்ள இழுக்கணும். மூச்சு உள்ள இழுக்கும் போது மூக்கு வழியா உங்களோட மூச்சு வெளியே வரும். சோ மறுபடியும் ஒரு வாட்டி பண்ணலாம். நாக்கு வெளியே, இந்த மாதிரி டெய்லி நீங்க சீத்தலி பிராணாயம் உங்களோட முத்ராவை வச்சுக்கிட்டு பண்ணும்போது உங்களோட ஹீட், பாடியில இருக்கிற ஹீட் குறையும், வெளியில இருக்கிற உஷ்ணம் உங்க பாடியை தாக்காம இருக்கும். கண் இன்ஃபெக்ஷன்ஸ் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு சீத்தலி பிராணாயம். சீத்தலி பிராணாயம் நீங்க மூச்சு உள்ள வெளியே இந்த மாதிரி நாக்கு வச்சு தள்ளி ப்ராக்டிஸ் பண்றீங்க. இதே மாதிரி உங்களோட இன்டேக், அதாவது என்ன சாப்பிட்றீங்களோ அதுவும் பொறுத்து இருக்கு. நான் மோர், வாட்டர்மெலன் சொன்னேன். இன்னொரு ஒரு பெஸ்ட் விஷயம் உங்களுக்கு என்னன்னா துளசி விதைன்னு சொல்லுவாங்க. துளசி விதைய சப்ஜானும் சொல்லுவாங்க. அதை தண்ணியில கொஞ்சம் நீங்க போட்டு ஊற வச்சீங்கனால உப்பிடும். அந்த மாதிரி உப்பும் போது அந்த இதை ஒரு கிளாஸ் பாலை ஊத்தி அப்படி குடிச்சிங்கனாலே என்ன மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும், பாடியில எவ்வளவு பெரிய உஷ்ணம் இருந்தாலும் அது சீக்கிரமா இறக்குறதுக்கு சப்ஜா, அதாவது துளசி விதை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நாட்டு மருந்து கடையில அது ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சின்ன டீஸ்பூன் எடுத்து நீங்க தண்ணியில போட்டாலே போதும், அது ஊறி உப்பிடும். அந்த மாதிரி பல்ஜானதுக்கு அப்புறமா நீங்க அதை பாலையோ சில் பாலை ஊத்தி நீங்க கலந்து நீங்க குடிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா உங்க பாடியில இருக்கிற உஷ்ணம் கரெக்டா குறையும். ஆனா சின்ன பசங்க இதை குடிக்க முடியாது, ஏன்னா சில பேருக்கு அந்த நட்டி ஃப்ளேவர் பிடிக்காது. அண்ட் எஸ்பெஷலி பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு துளசி விதை இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஸோ நீங்க அதை கன்சியூம் பண்றதை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணலாம். டாக்டர்ஸ் கிட்ட கேட்டாலும் அதை சொல்லுவாங்க, துளசி விதை உங்க உடம்புகளுக்கு ரொம்பவே நல்லதில்லை. ஸோ நீங்க இந்த ஹீட்டா இருக்கு, நான் சப்ஜாவை தண்ணியில ஊற வச்சு பாலை வச்சு குடிக்கிறேன் அப்படின்னா நீங்க கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுங்க. பெஸ்ட் சொல்யூஷன் உங்களுக்கு கேஸ்டர் ஆயில், அதாவது ஆமிதம் சொல்லுவாங்க. அந்த கேஸ்டர் ஆயில உங்க தொப்புள்ள, அதாவது நேவல்ல நீங்க ரப் பண்ணிட்டு உங்க அடிவயிறுல நீங்க தடவி வச்சீங்கனாலே பாடியில இருக்கிற உஷ்ணம் கண்டிப்பா குறையும். ஸோ நீங்க பிரெக்னென்ட் லேடிஸா இருந்தா நீங்க கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணலாம், வாட்டர்மெலன் சாப்பிடலாம். ஆனா சப்ஜா கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணணும். ஸோ இன்னைக்கு சீத்தலி முத்ரா பாத்தீங்க. நாளைக்கு இன்னொரு முத்ராவோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஸ்வாதி, நம்ம டெய்லி ரெகுலர் பேசிஸ்ல யோகாசனம் பண்ணிட்டு வந்தா அடால்ஃப் அண்ட் ருடால்ஃப் மாதிரி கோவப்படாம என்னைக்குமே காமா இருக்கலாம்ல? எக்ஸாக்ட்லி கண்மணி. அவங்களோட டென்ஷன் வந்து ஒரு நல்ல செயலை கொடுத்ததுன்னு வச்சுக்கோ, நல்ல ஒரு கம்பெனி உருவாச்சு, எல்லாமே ஓகே. பட் எல்லா டென்ஷனுமே அந்த மாதிரி நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. அதுவும் கரெக்ட் தான். அதனால்தான் டெய்லி யோகாசனம் செய்யுங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய ஃபென்டாஸ்டிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்கள் மார்னிங் கஃபே. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே.
கண்மணி, இன்னைக்கு காலையில நான் ஷூட்டுக்காக வந்து கார்ல வந்துட்டு இருந்தேன்னா செம்ம தூக்கம் எனக்கு. ஆக்சுவலி உனக்கு மட்டும் இல்ல ஸ்வாதி, நிறைய பேருக்கு கார்ல ஏறினோடனே தூக்கம் வந்துடும். அதாவது அந்த ஸ்லீப்பிங் மோட் ஆன் ஆயிடும். கார்ல ஏறினோன்னு எல்லாருக்கும் தூக்கம் வந்துருமா என்ன? நமக்கு மட்டும் கிடையாது சுவாதி. இன்ஃபேக்ட் உலகத்துல இருக்கிற முக்காவாசி பேருக்கு கார்ல ஏறின உடனே தூக்கம் வந்துடும். அது மட்டும் இல்லாம யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல ஒரு வழக்கமாவே வச்சிருக்காங்க. அது என்ன வழக்கம்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல இருக்கிற குழந்தைக்கு வந்து தூக்கம் வரல, அழுதுட்டே இருக்கு, தூங்க வைக்க முடியலங்கிறப்போ குழந்தைய கார்ல வச்சுக்கிட்டு சின்னதா ஒரு ரவுண்ட், ஒரு ரைட் மாதிரி போவாங்களாம். அப்படி ரைட் போன உடனே குழந்தை வந்து ஆட்டோமேட்டிக்கா தூங்க ஆரம்பிச்சிடுமா கார்லயே. சோ வீட்டுக்கு வந்த உடனே குழந்தைய பெட்ல போட்டு அழகா தூங்க வச்சிருவாங்களாம். வாவ், சூப்பர்ல. சோ இதுக்காக ஏதாவது முயற்சி எடுத்திருக்காங்களா என்ன? எஸ், ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கார்ல போகும்போது அந்த கார் மூவ்மெண்ட் இருக்குல்ல, அதுதான் நமக்கு வந்து அந்த தூக்கம் தரக்கூடிய ஒரு ஃபீலை வந்து நமக்கு கொடுக்குது. அதனால ஃபோர்ட் கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க, குழந்தைகளுக்கு ஒரு தொட்டில உருவாக்கி இருக்காங்க. அந்த தொட்டில படுத்தா குழந்தைகளுக்கு வந்து தூக்கம் வர மாதிரி அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. கார் கம்பெனியே ஒரு தொட்டில் உருவாக்கி இருக்காங்களா? சூப்பர் விஷயம். அதுவும் பாத்தீங்கன்னா அந்த தொட்டில் வந்து எப்படி நம்ம கார் மூவ் ஆகும், அது என்ன மாதிரியான வைப்ரேஷன் இருக்கும், என்ன மாதிரியான சத்தம் எழுப்பும் கார், இது எல்லாமே அந்த தொட்டிலுமே உருவாக்குமா. அதனாலதான் குழந்தைகளை வந்து அந்த தொட்டில தூங்க வைக்க உடனே குழந்தைங்க வந்து தூங்க ஆரம்பிச்சிடுமா. அதாவது டிரைவர் இல்லாத ஒரு டிராவல்னு சொல்ல வர. கரெக்டா. இதே மாதிரி பெரியவங்களுக்கும் ஒரு கட்டில் செஞ்சா செமையா இருக்கும்ல? நல்லதான் இருக்கும். வேணா அப்படி ஒரு கட்டில் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே போராட ஆரம்பிச்சிடலாமா? சரி, போராட்டத்தெல்லாம் நம்ம அப்புறம் வச்சுக்கலாம். இப்ப அடுத்ததான் மார்ஷல் ஆர்ட்ஸ் பகுதி ரெடியா இருக்கு, அதை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம், நான் உங்கள் கார்த்திகா. நம்ம ஜெனரலா இப்போ ஹக்கிங் ஒருத்தவங்க பண்ணும்போது எப்படி அதை டிஃபெண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டோம். அந்த ஹக்கையும் மீறி ஒருத்தவங்க நம்மள கிஸ் பண்ண வரும்போது எப்படி நம்ம டிஃபெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சில டெக்னிக்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு என் கூட கிறிஸ்டினா இருக்காங்க. வெல்கம் கிறிஸ்டினா. ஓகே, ஸோ ஒருத்தவங்க ஹக்கையும் மீறி நம்மள கிஸ் பண்ண வர ட்ரை பண்றாங்க அப்படின்ற போது நம்ம எப்படி டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இப்போ அவங்க கிஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்போ ஜஸ்ட் நம்ம இங்க ஹேண்ட் அகைன். ஸோ இந்த ஹேண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிளாக், இங்க ஒரு பிளாக். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் தான் நீங்க இப்போ அப்ளை பண்ண போறீங்க. ரெடி? ஸோ எப்பவுமே இங்க இங்க பார்ட்ல தான் நெருங்க ட்ரை பண்ண போறாங்க. ஸோ இந்த பார்ட்ல நீங்க இப்படியும் அட்டாக் பண்ணலாம், இல்லைன்னா இப்படியும் புஷ் பண்ணலாம். ஸோ இது ஒரு சிம்பிளான டெக்னிக் தான், நீ ட்ரை பண்ணி பாரு. இப்போ கிஸ் பண்ணுங்க. எஸ். ஸோ மெயினாக வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனோட வராங்க அப்படின்னா நம்ம பிளாக் பண்ண வேண்டியது இந்த பார்ட் தான், கரெக்டா? ஸோ இந்த பார்ட்ல வந்துட்டு நீங்க ஜஸ்ட் உங்க ஹேண்டை இப்படி வச்சிட்டீங்க அப்படின்னா இதை வச்சே நீங்க அட்டாக்கும் பண்ணிக்கலாம், கூட இது சப்போர்ட் இருக்கு அப்படின்றனால இதுல புஷ்ஷும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்னிக்கை நீங்க ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு டெக்னிக் பார்க்கலாம். இன்கேஸ் அந்த இன்டென்ஷனோட அவங்க வராங்க அப்படின்ற போது ஃபர்ஸ்ட் அவங்க விஷனை நீங்க பிளாக் பண்றீங்க, அதுக்கப்புறம் இங்க அட்டாக் பண்றீங்க. ஸோ இப்படி பண்ணும் போதும் வந்துட்டு நீங்க இந்த விஷயத்துல இருந்து ஈஸியா டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு சிம்பிள் டெக்னிக் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இதுல மெயினா பண்றது என்ன அப்படின்னா, அவங்கள வந்து உங்களுக்கு வந்து அவே கொஞ்சம் ஜஸ்ட் விலகி வைக்கிறீங்க. ஸோ இதுதான் வந்து இது எல்லாத்துலயுமே வந்துட்டு மெயினா அவாய்ட் பண்றதுக்கு நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம். இப்போ அடுத்து தேர்ட் டெக்னிக் போலாம். இப்போ கிஸ் பண்ண வராங்க இல்ல நெருங்க ட்ரை பண்றாங்க, அந்த இதுல இப்படி பிளாக் பண்றது நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஸோ பிளாக் பண்றதோட புஷ் பண்றதுக்கு பதில் இப்படி நீங்க ஸ்லாப் பண்ணி அட்டாக் பண்ணலாம். அகைன். ஸோ இங்க இருக்கு, இங்க இருக்கு. வாண்ட் டு ட்ரை? ஸோ இப்போ வரும். எஸ் எஸ். ஸோ இதுவுமே வந்துட்டு ஜஸ்ட் இந்த டபுள், இந்த விஷயமே எல்லாருமே பண்ணுவீங்க, கரெக்டா? ஸோ இந்த டபுள் ஸ்லாப் டெக்னிக் இதை யூஸ் பண்ணியும் வந்துட்டு நீங்க உங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு ஃபைனலா ஒரு டெக்னிக் பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் இப்படி பிளாக் பண்றீங்க. ஸோ அவங்க நல்லா நெருங்க ட்ரை பண்றாங்க, இப்படி பிளாக் பண்றீங்க, இப்படி பிளாக் பண்ணிட்டு இப்படி. ஸோ இது கொஞ்சம் லைக் டிஃபிகல்ட் அப்படின்றத விட கொஞ்சம் அவங்களுக்கு ஹார்ம் பண்ணக்கூடிய டெக்னிக் தான். ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணும் போதுமே கேர்ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ வராங்க, இங்க பிளாக் பண்ணிருக்கீங்க, இங்க பிளாக் பண்ணிட்டு இப்படி அட்டாக் பண்றீங்க. ஸோ இது அட்டாக் ஆச்சு அப்படின்னாலே வந்துட்டு இந்த இயர் பார்ட்ன்றது வந்து நோஸ், இயர், ஐஸ்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான பார்ட்ஸ். ஸோ அதுல வந்து நம்ம லைட்டா அட்டாக் பண்ணோம் அப்படின்னாலுமே வந்துட்டு ரியாக்ஷன் வந்து கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும். ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லா எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ ஒருத்தவங்க நம்ம ஹக் பண்ண வராங்க, அதையும் மீறி நெருங்க ட்ரை பண்ணி இல்லை கிஸ் பண்ண வராங்க அப்படின்னா எப்படி நம்ம டிஃபெண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 4 எஃபெக்டிவ் சிம்பிள் டெக்னிக்ஸ் பார்த்தோம். இன்னும் சில டெக்னிக்ஸோட நாளைக்கு செஷன்ல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.
ஸ்வாதி, நம்மளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல கசின்ஸ் எல்லாருமே நம்மள ஹக் பண்ணுவாங்க. அது வந்து டோட்டலா டிஃப்ரெண்ட், ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அது. பட் எதிர்பாராத விதமா ஒருத்தர் நம்மள ஹக் பண்றாங்க, மிஸ்பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிறது வேற இல்லையா? எக்ஸாக்ட்லி கண்மணி. அந்த டைம்ல நம்ம எப்படி அவங்கள டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத தான் வந்து இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டோம். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்கள் மார்னிங் கஃபே. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, காலையில இருந்து 2 பேரும் பேசிட்டே வேற இருக்கும். நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வேற ஸ்கிப் பண்ணிட்டு எனக்கு பயங்கரமா பசிக்குது. ஸோ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணு. உன் ஃபோன்ல கூகுள்ல நம்ம ஏரியால ஏதாவது நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்கான்னு பார்த்து சொல்ல, அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துடலாம். கூகுள்ல எதுக்கு சர்ச் பண்ணோம்? பேசாம கூகுள்ல ஆர்டர் பண்ணிக்கலாமே. என்ன சொல்ற நீ? கூகுள்ல சர்ச் தானே பண்ண முடியும், ஃபுட் ஆர்டர் கூடவா பண்ண முடியும்? இப்போ வந்து கூகுள் ஏரியா அப்படிங்கிற ஒரு ஆப் வந்திருக்கு கண்மணி. இது மூலமா நம்ம வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வந்து பிளம்பிங், கிளீனிங், இந்த மாதிரி ஹோம் சர்வீசஸ் ஒர்க்லாம் வேணும்னா அந்த ஆப்ல நம்ம கூப்பிடலாம். நிஜமா சொல்ற? கூகுள் ஃபுட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்கன்றதே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி ஹோம் சர்வீஸ் எல்லாம் இறங்கிட்டாங்களா அவங்க? கண்டிப்பா இது ஒரு பிசினஸ் தானே கண்மணி. இப்போ வந்து ஃபசூஸ், அப்புறம் ஃப்ரெஷ் மெனு, இந்த மாதிரி ஆப்போட சேர்ந்து இவங்க வந்து ஃபுட் சர்வீஸும் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அர்பன் கிளப் அவங்களோட சேர்ந்து வந்து இந்த மாதிரி ஹோம் சர்வீஸும் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூப்பர்ல. அப்ப இன்னைக்கு நமக்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாம் கூகுள் ஏரியாலே ஆர்டர் பண்ணிக்கலாமா? பொறுமா, இப்ப வந்து பெங்களூர் அண்ட் பாம்பேல தான் வந்து இந்த சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் தான் சென்னையில வரப்போகுது. அதானே பார்த்தேன். நான் சென்னையில வந்துருச்சோன்னு நினைச்சு கேட்டேன். இன்கேஸ் சென்னையில வந்து இந்த ஆப் வந்து சூப்பர் ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், மத்த லோக்கல் ஃபுட் ஆப்ஸ் எல்லாமே கண்டிப்பா பாதிப்படையும்ல. எக்ஸாக்ட்லி. பட் அதை அவங்க எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பா சமாளிச்சிடுவாங்க, அது எனக்கு நல்லாவே தெரியுது. பட் இப்போ நமக்கு தேவையான நல்ல பியூட்டி டிப்ஸை பார்த்துட்டு வந்துடலாம். வெரி குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரொம்ப காமன் டாபிக் கூட. அதாவது வந்து ஆல்மோஸ்ட் 100% ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஏதாவது ஒரு பாயிண்டில் கண்டிப்பாக இந்த இஷ்யூ வந்திருக்கும். அதாவது ஸ்கேல்ப் டேண்ட்ரஃப். டேண்ட்ரஃப்னா என்ன, இது ஏன் வருது, யாருக்கு வரும், அண்ட் இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கூட நம்ம பேச போகிற டாபிக். ஸோ டேண்ட்ரஃப்னா என்ன? உங்களுக்கு தான் வந்து அந்த டேண்ட்ரஃப் இப்போ வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்டோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா இதை வந்து நாங்கள் செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டேண்ட்ரஃப் வந்து ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 காரணம் இருக்குங்க. ஒன்று வந்து நம்ம ஸ்கேல்பில், ஸ்கின்னில் ஃப்ரம் பிறந்த டைம்லேருந்து நம்ம இறக்குற டைம் வரைக்கும் கண்டினியூஸாக இருக்கிற ஒரு ஃபங்கஸ், அதாவது பூஞ்சாங்கிருமி. இதுக்கு பேர் தான் மாலிசீசியா அப்படிங்கிற ஒரு ஃபங்கல் எலிமெண்ட். இந்த ஃபங்கஸ் பார்த்தீங்கன்னா ஆல்தோ வந்து பிறக்கிற டைம்லேருந்து இருக்கே தவிர இது வந்து அந்த அடோலசன்ஸ் டைம், அதாவது ஒரு 11 இயர்ஸ் 12 இயர்ஸ் எப்போ வந்து ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்குதோ அந்த பாயிண்ட்ல தான் வந்து இந்த ஃபங்கஸ் இன்னும் அதிகமாக வளர ஆரம்பிக்கும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்ட்ரோனுங்கிற ஹார்மோன் நம்மளை வந்து ஆயில் செக்ரீஷனை ஸ்கேல்பில் இன்க்ரீஸ் பண்ணும். இந்த ஒரு ஃபங்கஸ் வந்து உங்களுக்கு ஆயிலில் தான் வந்து வளருமே. ஸோ இப்போ ஐ திங்க் இப்போ புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து அந்த 11-12 இயர்ஸ் டைமில் தான் வந்து அந்த ஃபங்கல் க்ரோத் அதிகமாகும் போதனால டேண்ட்ரஃபும் அதிகமாக ஆரம்பிக்குது நம்மளுக்கு. இப்போ டேண்ட்ரஃப்னா எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஸ்பெக்ட்ரமுங்க. அதாவது டேண்ட்ரஃப்ங்கிறது ஒரு பெரிய இஷ்யூ. ஆனால் வந்து எது ரொம்ப மைல்டாகவும் இருக்கலாம், இல்லை ரொம்ப அதிகமாகவும் இருக்கலாம். ரொம்ப மைல்டாக இருக்கும்போது தான் நம்ம அதை ஆக்சுவலி டேண்ட்ரஃப்னு சொல்கிறது. ரொம்ப வந்து அதாவது வந்து சின்ன சின்ன பொடி பொடியாக வந்து ஒரு செதில் மாதிரி வருது, ஒரு ஸ்லைட் இச்சிங் இருக்கிறது, இது எல்லாமே ஒரு சம்டைம்ஸ் வந்து பிளாக் ஷர்ட் இல்லைன்னா வந்து டார்க் கலர் க்ளோத்ஸ் போடும்போது நம்மளுக்கு அந்த ஒரு சின்ன ஒயிட் ஃப்ளேக்ஸ் மாதிரி விழுறது, இதுதான் வந்து டேண்ட்ரஃப்னு சொல்கிறது. இது பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து ஆஃப்டர் அந்த 12 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் எப்போது ஒரு வாட்டி, யூஸ்வலி ஒரு சீசனலாக வந்து மோஸ்ட் பீப்புளுக்கு வந்து போகிறது தான் உண்டு. இது ஏன் சீசனலாக வருது அப்படின்னா அதுக்கும் வந்து எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா அந்த ஃபங்கல் எலிமெண்ட் தான். வின்டர் சீசனில் இந்த ஃபங்கல் கவுண்ட் அதிகமாகிறதுனால நம்ம பாடி வந்து இந்த ஃபங்கஸை வந்து வெளியே புஷ் பண்ண ட்ரை பண்ணும். இது எல்லாருக்குமே நடக்குமா? கிடையாது. ஏன்னா இந்த ஃபங்கஸ் தான் நான் சொல்லிட்டேன் எல்லாருக்குமே இருக்கும் இந்த ஃபங்கஸ். பட் சில பேருக்கு அந்த பாடி வந்து அந்த ஃபங்கஸை வெளியே தள்ள பார்க்கும். அந்த வெளியே தள்ளும் போது எப்படி அதை தள்ள முடியும்? மேலே இருக்கிற தோலை வந்து செதெல்லாம் உதிர வச்சு தான் அந்த ஃபங்கஸை வெளியே தள்ள முடியும். அதனால தான் வந்து எப்போ இந்த ஃபங்கல் கவுண்ட் அதிகமாகுதோ வின்டர் சீசன், அதாவது டிசம்பர் டைம், அப்போ வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃபும் கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இருக்கு. அண்ட் டேண்ட்ரஃப் வந்து கியூர் பண்ணிட முடியுமா டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. டேண்ட்ரஃப் இஸ் நாட் அ கியூரபிள் கண்டிஷன், இட் இஸ் அ கண்ட்ரோலபிள் கண்டிஷன். எப்போ வருதோ அப்போ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து நம்மளால முடிஞ்ச விஷயம்.
ஸோ நிறைய ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணுவாங்க டேண்ட்ரஃப்க்கு. அதாவது வந்து ஆப்பிள் சிடார் வினிகர், பேக்கிங் பவுடர், இல்லை கேர்டு இதெல்லாம் போடுறதுனால எனக்கு கொஞ்சம் பெட்டர் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. உங்களுக்கு ரொம்ப மைல்டு இஷ்யூவாக இருந்துச்சுன்னா இது மாதிரி சொல்யூஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்கேல்ப்பை மேலாப்பில் இருந்து தோலை வந்து உதிர வச்சு கொஞ்சம் மேபி ரிலீஃப் கொடுக்கலாமா இருக்கும். பட் ரொம்ப சிவியர் ப்ராப்ளமாக இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் மே நாட் கிவ் யூ அ சொல்யூஷன். அப்போ வந்து கண்டிப்பாக உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் பார்க்கறதுக்கு டைம் கண்டிப்பாக வந்து ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ டேண்ட்ரஃப் வந்து எல்லாருக்குமே வருமா இல்லை சில பேருக்கு தான் வருமா அப்படிங்கிறது தான் வந்து நிறைய பேரோட டவுட் இருக்கும். அதாவது சில பேர் தான் அந்த பாடி ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஃபங்கஸை வெளியே புஷ் பண்ணுற ரெஸ்பான்ஸ் இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பாடி வந்து ஓகே அந்த ஃபங்கஸ் அது பாட்டு இருந்துட்டு போகுதுன்னு விட்டுரும். அவங்களுக்கு வந்து அந்த ரியாக்ஷனும் இருக்காது, பெரிய டேண்ட்ரஃபும் இருக்காது. ஆனால் ஃபங்கஸ் வந்து எல்லாருக்குமே ஸ்கேல்ப்ல இருக்கும். இது வந்து கமென்சால் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம பாடியிலே இருக்கிற ஒரு ஃபங்கஸ். அது ஒன்லி அடல்ட்ஸுக்கு மாத்திரம்தான் இது வருமா அப்படின்னா கிடையாது. ஈவன் குழந்தைங்களுக்கு கூட. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் 3 months குழந்தை பிறந்த வரைக்கும் அம்மாவோட ஹார்மோன் வந்து குழந்தை உடம்புல சுரந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த டேண்ட்ரஃப் வந்து கிரேடில் கேப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பக்கு கட்டிட்டு இருக்கும் குழந்தைக்கு. ஸோ அதோடு கூட வந்து ஒரு டேண்ட்ரஃபோட ஒரு பர்டிகுலர் பகுதி தான் அது. அண்ட் யூஸ்வலி 3 monthsக்கு அப்புறம் அந்த ஹோல் டேண்ட்ரஃப் இஷ்யூ கிளியர் ஆகிடும். சில குழந்தைங்களுக்கு அது வந்து அப் டில் 1 year டைம் கூட இட் கேன் கண்டினியூ. அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு இட் இஸ் எசென்ஷியல். ஸோ டேண்ட்ரஃப்க்கு வந்து வேற என்ன கொஸ்டின்ஸ் காமனாக கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் யூஸ் பண்ணலாமா டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது கொஞ்சம் ஸ்கேல்ப் இச்சியாக இருக்குன்னா இமீடியட்டாக நம்ம ஊரில் பண்ணுறது என்ன, கோகனட் ஆயில் எடுத்து நல்லா தேய்ச்சி நம்ம வந்து குளிச்சா போயிடும் அப்படிங்கிறத, ஏதோ அழுக்கு இருக்கிற மாதிரி தே வில் ஃபீல். க்ளீன் ஸ்கேல்ப், அதாவது க்ளீன் அண்ட் டர்ட்டி ஸ்கேல்ப்புக்கும் டேண்ட்ரஃப்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. டர்ட்டி ஸ்கேல்ப்புங்கிறது தான் வந்து உங்களுக்கு ரொம்ப வாஷ் பண்ணாமல் ஒரு அழுக்காக க்ரீஸியாக இருக்கும்போது அதனால வர இரிட்டேஷன் வந்து வேற சிச்சுவேஷன் கம்ப்ளீட்லி. வேறஸ் டேண்ட்ரஃப்ங்கிறது உங்களுக்கு கிளியர்லி ஒரு எக்ஸ்ட்ரீம் இச்சிங் இருந்து ஒரு ஸ்லைட் ரெட்னஸ், அந்த ஸ்கேல்ப்பே கொஞ்சம் ரெட்னஸ் ஆக ஆரம்பிச்சு உங்களுக்கு கொஞ்சம் அதாவது இந்த ஃபோர்ஹெட் லைனுக்கு கீழே ஒரு ரெட் லைன் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் தான் மோர் இண்டிகேஷன் ஆஃப் ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு டேண்ட்ரஃப் அதாவது செபோரிக் டெர்மடைட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறது நம்ம. அண்ட் ஆயில் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த ஃபங்கஸ் வந்து ஆயிலில் தான் வளரும். அதனால கோகனட் ஆயில் வந்து போடுறது மே நாட் பி குட் வென் பீப்புள் ஹாவ் டேண்ட்ரஃப். அது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சொல்லலாம். ஏதாவது கோகனட் ஆயிலை போட்டு அதை ஊற வச்சு அப்புறம் வாஷ் பண்ணுறதுல வந்து உங்களுக்கு இந்த டேண்ட்ரஃபோட கவுண்ட் வந்து, அதாவது இந்த ஃபங்கல் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது டேண்ட்ரஃப் இன்னுமே ஜாஸ்தியாக சான்ஸ் இருக்குது. ஸோ என் பேஷண்ட்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, ஐயோ இப்போ ஹேர்லாம் வரன்னு ஆகிடுமே டாக்டர் அப்படின்வாங்க. நான் என்ன யூஸ்வலி சொல்கிறதுன்னா, கோகனட் ஆயில் ஆஃப்டர் பாத் ஒரு 2 ட்ராப், இட்ஸ் அ குட் ஹேர் கண்டிஷனர் அண்ட் மாய்ஸ்சரைசர். பட் முடிக்கு மாத்திரம் போடுங்க, ஸ்கேல்பில் போட்டு தேக்காதீங்க. டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க சொல்கிறேன் நான். ஒருவேளை உங்களுக்கு நிஜமாவே அந்த டேண்ட்ரஃப் இஷ்யூ இருந்துச்சுன்னா 2 சொட்டு ஜஸ்ட் கோகனட் ஆயில் ஒரு செமி வெட் ஒரு செமி ட்ரை ஹேருக்கு லேசாக போட்டு ஒரு கண்டிஷனராக யூஸ் பண்ணுங்களே தவிர டோன்ட் புட் இட் இன் டு த ஸ்கேல்ப் அண்ட் ட்ரை மசாஜிங் த ஸ்கேல்ப் வென் யூ ஹேவ் டேண்ட்ரஃப். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ டேண்ட்ரஃப்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹோம் ரெமெடிஸ் ரொம்ப சில பேருக்கு தான் ஒர்க் அவுட் ஆகுங்க. இதுக்கு வந்து ப்ரூவன் ஹோம் ரெமெடி எதுவும் கிடையாது. பட் ஆப்பிள் சிடார் வினிகர், பேக்கிங் சோடா, கர்டு இதெல்லாம் நிறைய பேர் ட்ரை பண்ணுறது. பட் ஆஸ் அ டாக்டர் ஐ ஹாவ் டு டெல் யூ வாட் வில் டெஃபினெட்லி ஒர்க். வாட் வில் டெஃபினெட்லி ஒர்க்குங்கிறது ஆன்டிஃபங்கல் ஷாம்பூஸ் டூ ஒர்க். அதாவது வந்து உங்களுக்கு அந்த ஃபங்கல் எலிமெண்ட்டை, அந்த ஃபங்கஸ் கிருமியை குறைக்கிறதுக்குரிய ஷாம்பூ. ஆனால் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் வாங்குறது, ஃபார்மசியில் தானே போய் வாங்குறது, இல்லை செல்ஃப் ப்ரிஸ்கிரைப் பண்ணிக்கிறது. யூஸ்வலி எல்லாருமே பண்ணுறது இதுதான் உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது எந்த ஃபங்கஸ்க்கு எது கரெக்டாக கேட்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியறதில்லை. ஜென்ரலைஸ்டாக ஆன்டிஃபங்கல் ஷாம்பூஸ் எல்லாருக்குமே ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டெர்மட்டாலஜிஸ்டோட ப்ரிஸ்கிரிப்ஷன் படி போகிறது பெட்டர். அண்ட் இன்னொன்று, எப்போவுமே வந்து ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூங்கிறது உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் எத்தனை நேரத்துக்கு எடுக்க சொல்கிறாங்களோ, சப்போஸ் 2 monthsக்கு யூஸ் பண்ணுங்கன்னா 2 monthsோட நிறுத்திடுங்க. ஏன்னா அதே ஒரு ரெகுலர் யூஸ் ஷாம்பூவாக நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. டோன்ட் யூஸ் ஆன்டிஃபங்கல் ஷாம்பூஸ் அஸ் ரெகுலர் யூஸ். ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃபங்கல் கிருமிக்கு வந்து அந்த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த ட்ரீட்மெண்ட்டே இருக்காது. ஏன்னா அந்த ஃபங்கஸ் கிருமி அதுலேயும் வளர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸுங்கிறது வர ஆரம்பிச்சிடும். Number 1, use as per your dermatologist guideline. Number 2, use only for that particular required time. அதாவது எத்தனை மாதம் சொல்கிறாங்களோ அத்தனை மாதம் மாத்திரம் யூஸ் பண்ணி நிறுத்திடுங்க. அது இதுக்கு வந்து கம்ப்ளீட் கியூர் கிடையாது. சில பேருக்கு வந்து ரொம்ப சிவியர் டேண்ட்ரஃப் இருக்கும், ரொம்ப ஃப்ளேக்கிங் அதிகமாக இருக்கும், க்ரீஸியாக இருக்கும் பயங்கரமாக. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஓரல் ஆன்டிஃபங்கல் ட்ரீட்மெண்ட்டும் சம்டைம்ஸ் தேவை இருக்கலாம். அது வந்து யோர் டெர்மட்டாலஜிஸ்ட் ஷுட் கிவ் இட் யூ பை ப்ரிஸ்கிரிப்ஷன். இது தவிர வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, apart from all this you have to first just relax. ஏன்னா நிறைய பேர் அந்த டேண்ட்ரஃப்ங்கும் போது டாக்டர் போகவே மாட்டேங்குது வந்துகிட்டே இருக்கு, எனக்கு லைஃப் ஃபுல்லாக இது இருக்குமா? See, it is only your body's response to a fungal element.
Okay, it is always treatable, but it is controllable. There is no permanent cure for your dandruff. There is always a controllable solution. Drink plenty of water. நிறைய தண்ணி குடிங்க. Have a healthy lifestyle. எவ்வளோக்கு எவ்வளோ ஆல்கஹால் அதிகமாக எடுக்கிறீங்களோ, அதாவது வந்து ட்ரிங்க்ஸ் அதிகமாக சாப்பிட்றது, மது அருந்தல், இது எல்லாமே வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து dandruff இஷ்யூவை இன்க்ரீஸ் பண்ணும். லாட் ஆஃப் லிக்விட்ஸ் இன் அ டே, நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே இருங்க. கீப் யுவர் ஸ்கேல்ப் க்ளீன். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்பவுமே வந்து ஒன்று வந்து க்ளீனாக வச்சுக்கிறதுங்கிறது ரெகுலர் வாஷிங். அட்லீஸ்ட் ட்வைஸ் அ வீக் வாஷ் யூர் ஹேர். எஸ்பெஷலி நம்ம ஊர் கிளைமேட் மாதிரி இருக்கிற கிளைமேட்ஸ்க்கு இட்ஸ் வெரி ஸ்வெட்டி. ரொம்ப வந்து உங்களுக்கு பிசுபிசுன்னு ஆகிற கிளைமேட்டில் ஈஸியாக ஃபங்கல் கவுண்ட் அதிகமாகிடும். ஸோ க்ளீனாக வச்சுக்கோங்க ஸ்கேல்ப்பை. பட் ஆன் தி அதர் சைட், டோன்ட் ஓவர் வாஷ் த ஸ்கேல்ப். அதாவது சில எஸ்பெஷலி மென், ஆம்பளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லியும் வாஷ் பண்ணுவாங்க, டெய்லி ஸ்கேல்ப் வாஷ். தட் இஸ் நாட் நெசசரி. நீங்கள் ரெகுலராக நம்ம பாடி செக்ரேட் பண்ணுற ஆயிலையுமே நீங்கள் வந்து எடுத்துருவீங்க அந்த சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ் அண்ட் ஷாம்பூஸ் வச்சு. ஸோ யூஸ் அ மைல்ட் ஷாம்பூ டு வாஷ் யுவர் ஹேர் on a regular basis. use it 3 times a week. அது is more than enough. அதுக்கு மேலே தேவையில்லை. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷனர் போடும்போது மேக் ஷுவர் தட் யோர் கண்டிஷனர் இஸ் நாட் ஆன் த ஸ்கேல்ப். அதாவது கண்டிஷனருங்கிறது எப்பவுமே முடிக்கு தானே தவிர இட் இஸ் நாட் ஃபார் த ஸ்கேல்ப். அதே மாதிரி ஷாம்பூ வந்து ஸ்கேல்ப்புக்கு தானே தவிர இட் இஸ் நாட் ஃபார் த ஹேர் பர்சே. ஸோ ஷாம்பூங்கிறது யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிஷனர் அந்த ஹேரை சாஃபன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும்போது நல்ல தண்ணி போட்டு ரின்ஸ் அவுட் பண்ணிவிடுங்க. அது பண்ணும்போதே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆயில் கண்டென்ட் அந்த கண்டிஷனர் வந்து இல்லைன்னா ஃபங்கஸை வளர்க்க ஆரம்பிச்சிடும். அண்ட் நீங்கள் dandruff இருக்கிறவங்க எப்போவுமே ஹேர் வாஷ் பண்ணும்போது தலையை மேலே டில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். சச் தட் அந்த ஹேர்லேருந்து விழுற dandruff எல்லாம் பின்னாடி போகணுமே தவிர இட் ஷுட் நாட் கீப் ஃபாலிங் ஆன் யோர் ஃபேஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களோட ஸ்கேல்ப் dandruff-ஐ to control it, mark my words, control it. All these are tips. Make sure that you make good use of it. Thank you. சுவாதி, நல்ல பியூட்டி டிப்ஸ் பார்த்தாச்சு. பியூட்டி டிப்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவலும் ஷேர் பண்ணிருந்தோம். அதாவது கூகுள் வந்து ஃபுட் சர்வீஸ், ஹோம் சர்வீஸ் எல்லாமே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. இதே மாதிரி பெண்களுக்கு தேவையான பியூட்டி சர்வீஸ் ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். அதுவும் கூகுள்னாலே கொஞ்சம் அஃபோர்டபுளா தான் பண்ணுவாங்க, எல்லா மக்களுமே யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து பயங்கர எக்ஸைட்டடா அதுக்காக வெயிட் பண்ணலாம். பட் அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்வீஸ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரிவீல் பண்றது நம்ம மார்னிங் கஃபே ஷோல தான் இருக்கும் இல்லையா? கரெக்டா சொன்னேன். அந்த மாதிரி ஒரு ஆப் கூடிய சீக்கிரத்துல வந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இப்போ சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்கள் மார்னிங் கஃபே. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, பொதுவாகவே யாரோ ஒருத்தர் பயங்கரமா சீன் போடுறாங்க அப்படிங்கிறப்போ யூஸ்வலா வர கமெண்ட் என்னன்னா, ஓவரா ஆடாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இனிமே நம்மளை பார்த்து யாரும் இந்த மாதிரி கமெண்ட்ல பாஸ் பண்ணவே முடியாது. ஏன் யூஎஸ் காரங்க வந்து இதுக்கும் பேட்டன்ட் ஏதாவது வாங்கிட்டாங்களா என்ன? சே, அப்படிலாம் எதுவும் இல்ல. இப்போ ரீசெண்டா ஒரு பரதநாட்டியம் சாதனை நடந்திருக்கு. அதுதான் நான் அப்படி சொல்ல வந்தேன். பரதநாட்டியத்துல சாதனையா? அது என்னது? எஸ், சென்னையில இப்போ ரீசெண்டா பரதம் 5000 அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அந்த நிகழ்ச்சியில தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ் மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல இருந்து ஒரு சில மாணவிகள் வந்து பங்கேற்றிருக்காங்க. மொத்தம் 4525 மாணவிகள் ஒரே நேரத்துல ஒன்னா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் தானே. ஹே சூப்பர்யா. ஆக்சுவலா இது மாதிரி ஒரு விஷயம் வந்து மும்பைல கூட 2100 பேர் ஒன்னா பரதம் ஆடி வந்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணாங்கல்ல? எஸ், கரெக்ட் தான். பட் இப்போ அந்த சாதனையை சென்னையில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி, அதாவது டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த மாணவிகள் வந்து முறியடிச்சிருக்காங்க. அந்த கலை நிகழ்ச்சி நடந்த சமயத்துல கின்னஸ் நிர்வாகி ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் தான் இது வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே அங்க இருந்து நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, கையில நம்ம தேசிய கொடி வச்சு அதை ஆட்டி அவங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்திருக்காங்க. சூப்பர்யா. சோ இந்த நாட்டிய சாதனையோட நம்மளோட காஸ்டியூம் கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு வந்துடலாம். ஹாய், குட் மார்னிங். வேளச்சேரியில் இருக்க ஆம்சி பொட்டிக்கில் நம்ம இருக்கோம், வேளச்சேரி மெயின் ரோட். யூஸ்வலாக எக்ஸ்ட்ரா லார்ஜ் அண்ட் லார்ஜ் சைஸில் இருக்கவங்களுக்கு வந்து அனார்கலி சூட்ஸோ இல்லைனா வந்து நமக்கு ஸ்டிச்டு பேட்டர்னோ வந்து எப்போவுமே சிந்தட்டிக்கில் இல்லைனா பிரிண்டட் ஆர்ட் சில்க் அந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். இங்கே பியோர் ஜார்ஜெட்டில் அண்ட் இன்னும் நிறைய வெரைட்டிஸில் நமக்கு ட்ரெஸ் வச்சுருக்காங்க, விச் வில் லுக் ஸ்லிம்மாக நம்மளை ஃபிட்டாக காமிக்கும் மாதிரி. அதில் சில வெரைட்டிஸ் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கட் ஸ்டிச் சொல்லுவோம் இல்லையா, அந்த பேட்டர்னில் இருக்க ஸ்கர்ட் டைப் ட்ரெஸ் இருக்குது. நோ எம்ப்ராய்டரி, நத்திங். பட் இது வந்து ஆக்சுவலி கிராஸ்ட் பிரிண்டட் லைன்ஸ் தான். பட் நம்ம ஃபோட்டோலையோ இல்லை வீடியோலையோ பார்க்கும்போது இந்த கலரும் இதுவும் ரொம்பவே காம்ப்ளிமெண்டிங்காக இருக்கும். நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப கிராண்டாக தெரியும் இந்த ட்ரெஸ். இதுக்கு வந்து கீழே யூஸ்வலாக எப்போவுமே நமக்கு இந்த பேட்டர்னுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்கர்ட் மாடல் கொடுத்துருக்காங்க. கோல்டன் கலர் ஸ்கர்ட் மாடல் வித் லைனிங்கோட.
இது வந்து எல்லா சைஸ்க்குமே இவங்க கிட்ட இருக்கு. யூஸ்வலா இது நமக்கு மீடியம் லார்ஜுக்கு மேல கிடைக்காது. பட் இவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா லார்ஜ் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. அண்ட் பியூர் ஜார்ஜெட்ல அந்த மாதிரி. ஸோ செகண்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டிஜிட்டல் பிரிண்ட்ல வந்து அனார்கலி சூட். ஸோ இது வந்து மோஸ்ட்லி தின்னாக இருக்கவங்க யாரும் போடாமல் ஆஸ் ஐ சைட் கொஞ்சம் குண்டாக இருக்கவங்க போட்டால் இன்னுமே நம்ம லார்ஜ் சைஸில் இருக்க எல்லாருமே இந்த மாதிரி மெட்டீரியல் சூஸ் பண்ணும்போது மொரோவர் நம்ம அன்ஃபிட்னஸோ இல்லை எதுவுமே வந்து ஆக்வர்டாக தெரியாமல் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே வந்து நோ ஒர்க், வெறும் டிஜிட்டல் பிரிண்ட் மட்டும் இருக்குது. மேலே வந்து ஹக்கோபா அந்த டிஜிட்டல் பிரிண்ட் அந்த ஜார்ஜெட்டுக்கு மேலே ஹக்கோபா ஓவர்லேப் கொடுத்து அதில் ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணி கிராண்டாக ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க இந்த பேட்டர்னை. ஸோ ஆஸ் யூஷுவல் இதுக்கு எப்போவுமே நம்ம கிடைக்கிற மாதிரி ஒரு பேண்ட் அண்ட் ஷால் இருக்குது. இதுலேயே அக்கேஷன் ட்ரெஸ் இவங்க கிட்ட வேறு என்ன இருக்குது அப்படின்னா அதே மாதிரி ஸ்கர்ட் மாடல் தான். பட் பிளெயின் வெறும் டிஷ்யூ மெட்டீரியலில் லைனிங்கோட பெய்ஜ் லைனிங்கோட நமக்கு கிராண்டாக ஒரு டாப் வித் எம்ப்ராய்டரி பேட்ச் ஒர்க்கோட. இதுக்கு ஸ்கர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிரைட் ரெட் கலரில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் விச் ஹாஸ் அ ஷால் ஓவர் இட். இந்த மாதிரி பிரைட் கலர்ஸ் போடும்போது காம்பினேஷனில் போடும்போது கோல்டன் ரெட் காம்பினேஷன் ஒரு நல்ல இப்போ நான் போட்டிருக்க மாதிரி இங்க் ப்ளூ இந்த மாதிரி ப்ளூ காம்பினேஷன்லலாம் போடும்போது இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட் நிறைய ரொம்ப கிராண்ட் ஒர்க் இல்லாமல் இந்த மாதிரி போட்டால் ரொம்ப சட்டிலாக லைட்டுக்கு அதுவே வந்து நமக்கு ரொம்ப கிராண்டியராக தெரியும் பார்க்குறதுக்கு. வெரி நைஸ். ஒரு போர்ஷனில் மட்டும் ஒரு பேட்ச் எம்ப்ராய்டரி நமக்கு இதில் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்கர்ட் அண்ட் சோலின்னு சொல்ல முடியாது. இப்போ ட்ரெண்டில் வந்து ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸ் சொல்கிறோம். ப்ளவுஸ் தான் எல்லாருமே மோஸ்ட்லி நம்ம போட்டுக்கிற அந்த சாரி ப்ளவுஸ் அப்படின்னு நினச்சிக்கிறோம். பட் திஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸ் செட். அப்படின்னா இதுதான் இப்போ ட்ரெண்டில் ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸ் செட்டுன்னு கேட்டால் இதான் கொடுப்பாங்க நமக்கு. ஸோ அந்த மாதிரி கேர்ள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கிராண்டாக வெரி சிம்பிள் வித் லைனிங்கோட எம்ப்ராய்டரி அண்ட் ஸ்டோன் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. வித் கோல்ட் அண்ட் மயில் கழுத்து க்ரீன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் நமக்கு இவங்க வச்சுருக்காங்க. ஷாலே ரெக்குவயர்மெண்ட்டே இருக்கவே இருக்காது. வெரி நைஸ், வெரி சட்டில் அண்ட் வெரி ப்ரிட்டி ஃபார் கேர்ள்ஸ் சாய்ஸ்க்கு வந்து என்ன இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எம்ப்ராய்டரி ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டன்ஸோட ஓப்பன் காலர் நெக் இருந்தது. இது வந்து வேறு பேட்டர்ன். நமக்கு வந்து ப்ரொக்கேட் லைனிங் கொடுத்துருக்காங்க உள்ள. ஸோ தனியாக இப்படி பார்க்கும்போது இட் லுக் மோர் கிராண்டியர். அண்ட் எம்ப்ராய்டரி வந்து க்ளோஸ் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க. சீம்ஸ் டு பி மிஷின் எம்ப்ராய்டரின்னு நினைக்கிறேன். அவ்வளோ நெருக்கமாக ஒரு இடத்துல கூட யூ கான் சி ஒரு த்ரெட் வெளியில் வந்திருக்கு. அன்சேஃப் டு வேர் ஆன் அக்கேஷன் சொல்ல முடியாது. ரொம்ப நல்லாயிருக்கு மெட்டீரியல் அண்ட் ஒர்க். அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட், ரெட் ஸ்கர்ட். யூஸ்வலி மரூன் அண்ட் ரெட் வித் பெய்ஜ் வந்து ஆசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு ஃபுல் ஸ்கர்ட், நல்ல அம்ப்ரெல்லா ஸ்கர்ட் அழகாக பண்ணியிருக்காங்க. வெரி ப்ரிட்டி. நெக்ஸ்ட்டு நம்ம அக்கேஷன் ட்ரெஸ்ஸில் வேறு என்ன இருக்குது அப்படின்னா யூஸ்வலாக நம்ம வந்து எதர் நெட்டடில் இல்லைன்னா ஹக்கோபாவில் நம்ம வந்து ஸ்லீவ் பார்ப்போம். அதுக்கு வந்து எப்போவுமே சில்க் காட்டன்லேயோ இல்லை காட்டன்லேயோ இல்லை சிந்தட்டிக்கில் வந்து நம்ம இது வரைக்கும் ரொம்ப ரேராக தான் பார்த்துருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இவங்க பியோர் ஜார்ஜெட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. வெரி நைஸ். இந்த மாதிரி மெட்டீரியல் டம்மி இருக்கவங்க, அந்த மாதிரி டம்மி ஃபீல் பண்ணுறவங்க வந்து இதை போட்டால் நமக்கு எப்போவுமே நம்மளுடைய ஃபிட்னஸை வந்து காமிச்சு கொடுக்கவே கொடுக்காது. யூஸ்வலாக பிரிண்டட் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு டம்மி போர்ஷன்லேயோ இல்லைனா வந்து இந்த போர்ஷன்லேயோ தான் இருக்கணும். அப்படி இருந்தால் யூ கேன் அவாய்ட் உங்களுடைய ஃபிட்னஸை வந்து வெளியில் வந்து யாரும் கமெண்ட் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வெரி நைஸ், வெரி ப்ரிட்டி. இதுதான் ஃபர்ஸ்ட் வெரைட்டி நான் பார்க்குறேன் இந்த மாதிரி மிக்ஸ் இன் மெட்டீரியலில். அண்ட் நெக்கில் பார்த்தீங்கன்னா சம்கி ஒர்க், க்ளோஸ் எம்ப்ராய்டரி இதுலேயும் பண்ணியிருக்காங்க. பட் யூ ஹாவ் அ வெல்வெட் பேட்ச். நெக்கில் மட்டும் வெல்வெட் பேட்ச் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் அண்ட் கிராண்ட் அனார்கலி செட். இந்த திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் எக்ஸ்ட்ரா லார்ஜ் அண்ட் லார்ஜ் சைஸில், எக்ஸ்ட்ரா லார்ஜில் இருக்கவங்க இந்த மாதிரி போடலாம். எக்ஸ்ட்ரா லார்ஜ் அண்ட் லார்ஜ் இருக்கவங்களுக்கு வேளச்சேரி மெயின் ரோடில் இருக்க ஆம்சி பொட்டிக்கில் எந்தெந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இப்போ மெட்டீரியல்ஸ் நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும், அந்த மாதிரி என்ன டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குது இந்த சம்மருக்குன்றதை நாளைக்கு பார்க்கலாம்.
கண்மணி, காஸ்டியூம்ஸ்ங்கிறது நம்மளுக்கு ஒரு அடையாளம் மாதிரி. அந்த அடையாளம் வந்து நம்மளுக்கு கரெக்டா பொருந்துனாதான் நம்மளுக்கு அது அழகே கொடுக்கும். சரியா சொன்ன சுவாதி. அப்படிப்பட்ட நிறைய அழகான அடையாளங்களை கொடுக்குற நிகழ்ச்சி தான் மார்னிங் கஃபே. அடுத்ததா மார்னிங் கஃபேல வரும்போது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தான் நமக்காக வாய்ஸ் கொடுக்கணும், நம்ம தான் போராடணும், அதுக்கப்புறமா தான் மற்றவங்களோட சப்போர்ட்டை நம்ம எதிர்பார்க்கணும் இல்லையா? கரெக்ட் தானே சுவாதி. எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறது நம்ம வெளியே போய் சொன்னாதான் ஓகே, உங்களுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நம்ம வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், சப்போர்ட்டிவா இருக்கலாம்னு மத்தவங்களும் முன் வருவாங்க இல்லையா? எஸ், இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் பிரித்திகா யாஷினி. பிரித்திகா யாஷினி, இந்த பேர் நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே. அவங்க ஒரு திருநங்கை தானே? ஆமா கண்மணி, நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். அவங்க திருநங்கை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே போலீஸ் தேர்வுல வந்து அவங்க கலந்துக்க கூடாது, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப அகெயின்ஸ்டா இருந்தாங்க. பட் அதெல்லாம் தாண்டி அவங்க போராடி கோர்ட் வரைக்கும் போய் இன்னைக்கு வந்து சப் இன்ஸ்பெக்டரா நம்ம முன்னாடி நின்று இருக்காங்க. பிரித்திகா நிஜமாவே சூப்பர் தான் இல்ல? ஆனா இந்த தீர்ப்பு பிரித்திகாக்காக கொடுக்கப்பட்ட தீர்ப்பு மட்டும் கிடையாது. அவங்களுடைய மாற்றத்தை ஏத்துக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இனிமே ஒரு கௌரவமான ஒரு நேர்மையான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன் எல்லா திருநங்கைக்குமே பிரித்திகா ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம் தான் இல்லையா? எஸ், அவங்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை சொல்லி அடுத்த மார்னிங் கஃபேல என்ன பகுதி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். எனக்கு வந்து நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. ஃபேஸ்புக்ல முந்தானத்து ஒருத்தவங்க வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க, கீர்த்தனியா எனக்கு வந்து நான் +2 முடிச்சிட்டேன், இப்போ வந்து நீட் எக்ஸாம் எழுதணும், நான் அது இல்லாம வந்து வெறும் மெடிசன் மாத்திரமே கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு ஷியூரிட்டியில நான் இருக்க முடியாது. பிட்ஸ் பிலானிக்கு என்ட்ரன்ஸ் எழுதணும், நிறைய நான் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு என்ட்ரன்ஸ் எழுதணும். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா என் மைண்ட் செம்ம டயர்டா இருக்குது. இப்போ மெடிசன் எழுதணும்ன்ற ஆசையோட தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா இப்போ பார்த்தா எனக்கு வந்து மைண்ட் வந்து கேக்குது, 30 வருஷம் வரைக்கும் படிச்சுட்டே இருக்கணுமே, அடுத்த 10 வருஷம் இதே மாதிரி படிக்கணுமே, உன்னால எப்படி முடியும் அப்படின்ற அந்த கேள்வி வந்த உடனே எனக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னே தோண மாட்டேங்குது. சே போடா, நம்ம படிச்சு என்ன பண்ண போறோம், ஒரு பயோடெக்னாலஜி மாதிரி ஒரு டிகிரி படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னு தோணுது. எனக்கு வந்து ஒரு பக்கத்துல நான் பண்றது தப்போன்னு தோணுது, ஆனா இன்னொரு சைட்ல வந்து நான் பண்றதுதான் கரெக்ட்னு தோணுது. ஆக மொத்தம் நான் படிக்க மாட்டேன்றேன், என்ட்ரன்ஸ் எக்ஸாம என்னால இந்த மைண்ட் செட்ல எழுத முடியுமானே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்து இவங்க மைண்ட்ல மாத்திரம் கிடையாது, இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு டிலெமா, ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு எக்ஸாம் கிட்ட வருது, ஆனா நான் படிக்க மாட்டேன்றேன், படிக்கணும்னு தோணுது ஆனா வந்து படிக்க மாட்டேன்றேன், நிறைய காலம் தாழ்த்துறேன் அப்படின்ற அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கிறவங்க சில விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு ரேஸ்ன்றத நம்ம ஓடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, ரேஸை எங்க ஜெயிக்க முடியும் சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் தொடக்கத்துல ஜெயிக்கிறாங்களா இல்ல முடிவுல ஜெயிக்கிறாங்களா? நம்ம தொடக்கத்துல எவ்வளோ ஃபாஸ்டா ஓடினாலும் அந்த ரேஸ்ல நம்ம ஜெயிக்க முடியாது. கடைசியில நம்ம எவ்வளோ ஃபாஸ்டா ஓடுறோம், எவ்வளோ நல்லா ஓடுறோன்றத பொறுத்துதான் அந்த ரேஸை நம்ம ஜெயிக்க முடியும். அதே மாதிரிதான் வாழ்க்கையில எந்த விதமான காரியமும் நம்ம எவ்வளவு வேகமா தொடங்குறோம்ன்றத பொறுத்து கிடையாது நம்மளோட வெற்றி. நம்ம முடிக்கிறது எவ்வளவு நல்லா முடிக்கிறோம் அப்படின்றத பொறுத்துதான் நம்மளோட வெற்றி. இப்போ நீட் எக்ஸாம்ன்றது இன்னும் 10 நாள்ல வரப்போற ஒரு எக்ஸாம், இன்னும் 15 நாள்ல எப்போ இந்த எக்ஸாம் இந்த கடைசி தருணத்துல நம்ம ஜெயிக்கிறது தான் அதனுடைய ஜெயிப்பு. சோ இந்த டைம்ல நம்ம பண்ற ப்ரிப்பரேஷன், நம்மளோட மைண்ட் செட், நம்மளோட ஆட்டிடியூட், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த கேள்வியை நான் இப்ப பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற கேள்வி இந்த சமயம் இல்ல நம்ம கேட்கறது. ஒருவேளை அந்த கோலை அடைஞ்சிட்ட பிறகு, எனக்கு அந்த மார்க்ஸ் எல்லாம் வந்துட்ட பிறகு நான் இதுல போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணா அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கு. ஆனா 15 நாள் முன்னாடி அதை நான் வந்து ஒருவேளை இது எனக்கு நல்லது இல்லையோ அப்படின்னு தோன்றது வந்து உண்மையானது கிடையாது. இது வந்து மைண்டோட ஒரு ட்ரிக்கு, இது வந்து தெளிவு கிடையாது, இது ட்ரிக்கு. இந்த மனசோட ஒரு தத்துவமே அப்படின்னா, கடைசியில கஷ்டமான ஒரு விஷயத்த பண்றப்போ அந்த கஷ்டப்படுறதுக்கு பதிலா வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பத்தி யோசிச்சு அது தன்னைத்தானே ஏமாத்திக்கும். சோ இந்த நிமிஷம் இந்த கேள்வி கரெக்டான டைம் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, ஏன் நான் போஸ்ட்போன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இந்த குழப்பத்தால இல்ல நீங்க போஸ்ட்போன் பண்றது. நம்மளோட மைண்டுக்கே எப்படி இருக்கும்னா, எது கஷ்டமோ எது வந்து பண்றதுக்கு வந்து அவ்வளவு ஈஸி கிடையாதோ அதை தள்ளி போடுறதுதான் அதோட வேலை. இப்ப 40 வயசுல இருக்கிறவங்களுக்கு கூட இதேதான். கண்ணு முன்னாடி பஜ்ஜி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பஜ்ஜியை எடுத்து சாப்பிடக்கூடாதுன்றது வந்து ஒரு கடினமான ஒரு வேலை. சுலபமானது எது? அழகா எடுத்து வாயில போட்டுக்கிறது.
இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கிறப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஓடிட்டு வரணும்ன்றது வந்து கடினமான ஒரு வேலை. சோ அதை பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்போ அங்க டிவில ஒரு நல்ல ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா இந்த ப்ரோக்ராம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு எது சுலபமோ அதை மட்டும் தான் தேர்ந்தெடுக்கும் மனசு. இப்போ ஒரு 40 வயசுல இந்த சுலபத்தை தேர்ந்தெடுத்தாங்கன்னா உங்க லைஃப்ல அவ்வளவு பெருசா போறது எதுவும் கிடையாது. ஆனா 18 வயசுல நீங்க இதே தப்ப பண்றப்போ என்ன ஆகும்னா அதுக்கான விலைய வாழ்நாள் முழுசும் கொடுக்க வேண்டியதா இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஒரு சில ஸ்ட்ராட்டஜி, சில ட்ரிக்ஸை நீங்க ஃபாலோ பண்ணலாம், இல்ல உங்க குழந்தைங்களை நீங்க ஃபாலோ பண்ண வைக்கலாம். எப்பவுமே வந்து அந்த 15 நாள் வந்து ஒரு ஹை அச்சீவிங் சர்க்கிளோட அவங்க பழகுனாங்கன்னா நிஜமாலுமே இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் சீரியஸா எடுத்துக்கிற குழந்தைங்களோட உங்க குழந்தைங்கள ஒரு கனெக்ஷன் கொடுத்து நீ அவனோட சேர்ந்து படிடா அப்படின்றது வந்து சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும். சில பேருக்கு வந்து அவங்களோட கோல்ஸ் எல்லாம் எழுதி அவங்களோட கண்ணு முன்னாடி அடிக்கடி அந்த கண்ணு எங்க படுதோ அங்க வந்து இன்னைக்கு இதை செய்யி அப்படின்றது வந்து எல்லா டைரக்ஷன்லயும் அப்படியே எழுதி ஒட்டி இருந்துச்சுன்னா திரும்ப திரும்ப மைண்ட் அதை பாக்குறப்போ அதை பாக்குறதுக்காக ட்ரெயின் பண்ணும். அதை படிக்கிறதுக்காக உட்கார்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ட்ரிகர் மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு உந்துதல் மாதிரி அது அமையும். இன்னும் சிலது என்ன பண்ணணும்னா there are strategies, study skills ன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்கும். நெமோனிக்ஸ், மெமரி ஸ்கில்ஸ் அதெல்லாம். சோ இதெல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஸ்டடி ஸ்கில்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த கடினமான பாடத்தையே சுலபமா எப்படி படிக்கிறதுன்றது வந்து சில டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வரப்போ அவங்களுக்கு அது வேலைக்கு ஆகும். இல்லனா ஒரு நல்ல மோட்டிவேஷன் வீடியோ அட்லீஸ்ட் ஒரு 20 minutes a day அதை வந்து பாக்குற மாதிரி இல்ல கேட்கற மாதிரி ஒரு ஹால்லயே வச்சு போட்டிருந்தீங்கன்னா அது முழு குடும்பமா நீங்க கேட்டீங்கன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு ட்ரிகர், ஒரு ஸ்பார்க்கிள் வந்து அவங்க வந்து அதை எடுத்துக்கிட்டு படிக்கிறதுக்காக ஒரு முயற்சி பண்ணுவாங்க. இந்த டைம்ல ஆனா பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருங்க, கரிச்சு கொட்டாதீங்க, நெகட்டிவா பேசாதீங்க. ஆனா பாசிட்டிவா அவங்கள வந்து இன்ஸ்பயர் பண்ற மாதிரி நடந்துக்கோங்க. கண்டிப்பா இந்த 15 நாள் ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டைம்ல இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் வச்சுக்கிட்டு மைண்ட்ல உழைப்பிக்கிறதுக்கு பதிலா சிம்பிளா உங்க மைண்டுக்கு சொல்லிடுங்க, இப்ப கிடையாது நான் யோசிக்க வேண்டியது, இதோ கிட்ட வந்துச்சு, இன்னும் 15 நாள்லாம் கஷ்டப்பட வேண்டியது, இத படிச்சு முடிச்சுட்டு இந்த கஷ்டத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என் முடிவை நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்க முடிவை இந்த 15 நாளுக்கு தள்ளி நீங்க பண்ணிக்கோங்க. ஆனா இந்த 15 நாளை மாத்திரம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சோ எந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமோ அந்த ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிக்கிறதுல குறியா இருந்து கஷ்டப்படுறதுல இருங்க. இந்த டைம்ல போயிட்டு ஒரு முக்கியமான முடிவை அவசரத்துல எடுத்துறாதீங்க. சோ திரும்பவும் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நம்ம மார்னிங் கஃபேல நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சோ இன்னைக்கு எபிசோட் வந்து உங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், நிறைய இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி அடுத்த மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்வாதிஷ்டா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் கஃபே.